அகித்தோப்பேலின் ஆலோசனை. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது, இதோ, அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். உன்னோட அங்கே சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ? என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்கே அவர்களோட சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும், அவர்கள் 2 குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியையெல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான். அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். அப்சலோமோடு கூட அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீதுக்கு அகித்தோப்பேலின் ஆலோசனைகளைப் பற்றி நன்றாய் தெரியும். அகித்தோப்பேல் ராஜதந்திரங்களில் தேறினவன். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமின் சதித்திட்டத்திற்கு அதிகமாய் பயப்படவில்லை. ஆனால் அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்னும் செய்தி தாவீதுக்கு மிகுந்த கலக்கத்தை கொடுக்கிறது. ஒரு தந்திரசாலி 1000 கைகளை விட பலமுள்ளவனாய் இருப்பான். அகித்தோப்பேல் ஒரு புத்திசாலி, அவன் ஒரு தந்திரசாலி. அப்சலோமுக்கு ராஜதந்திரம் தெரியாது. ஆனால் அகித்தோப்பேல் ராஜாங்க காரியங்கள் அனைத்தையும் அறிந்தவன். அப்சலோமுக்கு அகித்தோப்பேலின் ஆலோசனை கிடைக்கவில்லை என்றால் அப்சலோமால் தனக்கு பெரிய தீங்கு எதையும் செய்ய முடியாது என்பதை தாவீது அறிந்திருக்கிறார். ஆகையினால் தாவீது அகித்தோப்பேலின் ஆலோசனையை சபிக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் ஜெபம் சுருக்கமானது. அவர் அகித்தோப்பேலுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணவில்லை, அவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாகவே ஜெபம் பண்ணுகிறார். அகித்தோப்பேல் ஒரு காலத்தில் தாவீதின் நெருங்கிய நண்பனாகவும் ஆலோசனைக்காரனாகவும் இருந்தவன். ஆனால் இப்போதோ அவன் தாவீதை புறக்கணித்துவிட்டு அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான். தாவீதின் இருதயத்தால் இதை தாங்கிக் கொள்வதற்கு கடினமாக இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் தாவீது சங்கீதம் 41:9, சங்கீதம் 52, 13, 12, 14 ஆகிய சங்கீத வசனங்களை ஏற்றுகிறார். இந்த வாக்கியங்களுக்கு 2 விதமான வியாக்கியானங்கள் உள்ளன. ஒன்று, அகித்தோப்பேல் தாவீதுக்கு துரோகம் பண்ணியது. மற்றொன்று, யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணியது. கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் ஊசாயின் மூலமாக பதிலளிக்கிறார். தாவீது ஒலிவமலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொள்கிறார். நாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியம். ஜெபம் இல்லாத முயற்சிகள் வீணாய் போகும். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாமல் நம்முடைய சுய முயற்சிகளை நாம் நம்பினால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் தேவனை சோதிக்கிறவர்களாயும் இருப்போம். தாவீது இந்த சூழ்நிலையில் 3வது சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தின் தலைப்பில் தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய கிருபை அவருக்கு விசேஷித்த வழியில் கிடைக்கிறது. தாவீது ஒலிவமலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொள்கிறார். அப்போது தேவனுடைய தெய்வீக வழி நடத்துதல் தாவீதுக்கு கிடைக்கிறது. இதோ, அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு
தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவனாய் தாவீதுக்கு எதிர்ப்படுகிறான். தேவனுடைய தெய்வீக வழி நடத்துதலே ஊசாயை தாவீதினிடத்தில் அழைத்து வந்திருக்கிறது. ஊசாய் என்னும் பெயருக்கு அவசரப்படுதல் என்று பொருள். இவன் தாவீதின் நண்பனும் ஆலோசனைக்காரனுமாய் இருக்கிறான். அகித்தோப்பேலின் ஆலோசனையை இவன் குழப்பினான். அர்க்கியன் என்னும் பெயர் அர்க்கி பட்டணத்தில் வசிக்கிறவனை குறிக்கும். எப்ராயிம், பென்யமீன் ஆகியோருடைய தென் எல்லை பகுதியில் இந்த பட்டணம் உள்ளது. தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொள்வது துக்கத்திற்கு அடையாளம். தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று ஜெபம் பண்ணினார். கர்த்தர் தாவீதின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக ஊசாயை தாவீதினிடத்திற்கு அனுப்புகிறார். அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவதற்கு கர்த்தர் ஊசாயை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். தாவீது இப்போது மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறார். ஊசாய் தாவீதுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கிறான். ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவனாய் தாவீதுக்கு எதிர்ப்படுகிறான். தாவீதோ ஊசாயை தன்னோடு அழைத்து கொண்டு போகாமல் அவனை எருசலேமுக்கு அனுப்ப விரும்புகிறார். ஊசாயை அப்சலோமுக்கு முன்பாக தன்னுடைய வேவுக்காரனாக வைத்திருக்க வேண்டும் என்று தாவீது திட்டமிடுகிறார். ஊசாய் எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டும் என்றும் அவன் அப்சலோமோடு எப்படி பேச வேண்டும் என்றும் அங்கே அவன் தனக்காக என்ன செய்ய வேண்டும் என்றும் தாவீது ஊசாய்க்கு தெளிவாக சொல்லுகிறார். தாவீது ஊசாயை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய். நீ நிலத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் என்று சொல்கிறார். தாவீது ஊசாய்க்கு கூறிய காரியங்களின் விவரம் வருமாறு, என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய். நீ எருசலேமுக்கு திரும்ப போய் அப்சலோமோடு சேர்ந்து கொள். எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கு. உன்னோட அங்கே சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதாக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் மூலமாக எனக்கு அறிவி. கர்த்தருடைய உதவியினால் ஊசாய் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டான். அப்சலோம் ஒரு ஏமாற்றுக்காரன். ஊசாய் அப்சலோமை ஏமாற்றுகிற மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான். தாவீது யுத்த தந்திரங்களையும் யுத்த வியூகங்களையும் அறிந்தவர். தாவீது கர்த்தருக்கு பயந்தவராக இருந்தாலும் ஒரு ஏமாற்றுக்காரனை ஏமாற்றுவது யுத்த தந்திரம் என்று நினைக்கிறார். அப்சலோம் புத்தி இல்லாதவன். அவன் தன் சொந்த தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவன். இப்படிப்பட்ட துன்மார்க்கன் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கே விரோதமாக எழும்புவான். அப்சலோமை ஏமாற்றினால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். தாவீது இதை மனதில் நினைத்து ஊசாயை அப்சலோமிடம் அனுப்புகிறார். ஈசாய் எருசலேமுக்கு போய் ராஜாவின் வீட்டில் பிறக்கிற செய்திகளை தனக்கு எப்படி அனுப்ப வேண்டும் என்றும் தாவீது அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தாவீது ஊசாயை நோக்கி, உன்னோட அங்கே சாதோக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதாக், அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்கே அவர்களோட சாதாக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் 2 குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்று சொல்லுகிறார். ஊசாய் தாவீது ராஜாவின் சிநேகிதன். இவன் தாவீதின் கட்டளை பிரகாரமாக எருசலேமுக்கு வருகிறான். தாவீது ராஜாவாக இருக்கும்போது மட்டுமல்ல, அவருடைய துன்ப நேரத்திலும் ஊசாய் தாவீதின் சிநேகிதனாக இருக்கிறான். அப்போது அப்சலோமும் எப்ரோனில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறான். அப்சலோமோடு கூட அகித்தோப்பேல் வருகிறான். அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கு ஊசாயும் அங்கே இருக்கிறான். தாவீது ஒலிவ மலையின் உச்சியிலே தேவனை பணிந்து கொண்டார். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். தாவீது வனாந்திரத்தில் உள்ள ஒலிவ மலையில் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் எருசலேமில் ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வியாபகர். ஜெபம் ஒலிவ மலையில் நடைபெறுகிறது, காரியம் எருசலேமில் நடைபெறுகிறது.